எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணையுள்ள சோதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 30/4/2026 சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. தெற்கு திசை இன்று சூலம், கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டு போறது நல்லது. இன்றைய திதி சதுர்தசி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். கர்ணம் காலை 9:25 வரை கரசை, பின்பு வணிசை கர்ணம். யோகம் வஜ்ர நாம யோகம். சந்திராசிரமம் பூரட்டாதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். ஜோதிட குறிப்புங்கிற நிகழ்ச்சியில் நம்ம புத்தாண்டு பலன் பார்த்துட்டு இருக்கிறோம். கும்ப ராசியோட தொடர்ச்சி. நேற்றுக்கு 5ஆம் இடம் அரசியல் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 6ஆம் இடமான வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போ கும்பராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா கும்பராசியில தான் இந்த வருட பிறப்பு ஆரம்பிக்கும் போது புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாங்க. ஓகேங்களா? வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு. புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நல்ல வருமானங்கிற அமைப்பும் யோகத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அங்கேயே கேது பகவான் இருக்கனால கடந்த ஒரு வருஷமாகவே கும்பராசியில பிறந்தவங்களோட ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஒரு சில பேர்த்துக்கு அதிகப்படியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடல்கள் இருந்திருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் விரக்தி உண்டு. சுய முயற்சியில தான் வெற்றி அடைவார்கள். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. இப்போ அந்த 7ஆம் அதிபதிங்கிறது சுக்கிரன் சூரியன் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில இருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும். முருகன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது திருமணம். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு காதல் திருமணமும் கை கொடுக்கும். ஓகேங்களா? 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் அதிபதி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. ஓகேங்களா? அதுவும் சுயச்சாரம் பரணி நட்சத்திரத்திலே சுக்கிரன் பயணம் செய்கிறாங்க. இந்த 9ஆம் இடத்தை சூரியன், சுக்கிரன், கேது பகவான் ப்ளஸ் செவ்வாய், குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ இவங்களோட தந்தைக்கு, கும்பராசியில் பிறந்த தந்தைக்கு சமுதாயத்தின் மீது அதிக அக்கறையோடு இருப்பாங்க. அரசியல் இந்த மாதிரி தலைவர்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதை பற்றி அதிகமாக பேசுவார்கள். கும்பராசியில் பிறந்தவங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் தேடி பழகக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல வருமானமும் வரும். உங்களோட தந்தைக்கு வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டாண்டு எடுக்காமல் போவாங்க. யாராச்சும் பார்த்து சொல்லுவாங்க ஸ்டாண்டு எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு தலைக்கு வர கண்டம் தலப்பாவோட போயிடும். ஓகேங்களா? அடுத்தது தொழில் ஸ்தானம் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது 10ஆம் இடம். ஓகேங்களா? கும்ப ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் தான் வருவாங்க. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக தொழில் மூலம் நல்ல வருமானம்ங்கிறது அமைப்பு உண்டு. மாமியாருக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக ஈடுபாடு வரும். ஓகேங்களா? பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகப்படியான ஈடுபாடு வரும். சின்ன சின்ன பொய்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் இடத்தை ராகு பகவான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு உருவாக்கிவிடும். ஓகேங்களா? இவங்க தன் நோய் ஆரோக்கியத்துக்காண்டி அதிக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் மாமியாருக்கு, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளை குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? அந்த குரு பகவான்
5ஆம் இடத்துல இருந்து தன் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல அமைப்பு தான். அந்த இடத்த ராகுவும் சனி பகவான் சேர்த்து பார்வை செய்கிறாங்க 11ஆம் இடத்துல. இப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்களால கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. வாகன யோகம் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வருமானம் வரும். ஓகேங்களா? வரி மட்டும் கட்ட வேண்டிய பாக்கி எது இருந்துச்சுன்னா கட்டிடுங்க. காவல்துறையிட்ட ஃபைன் பண்ணுற மாதிரி வரும். ஹெல்மெட் போடாமல் போகிறது, இன்சூரன்ஸ் இல்லாமல் போகிறது, திடீர்னு லைசன்ஸ் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி இதில் போகும்போது மாட்டி ஃபைன் கட்டுவீங்க. பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. நாளைக்கு நம்ம மீன ராசிக்கு புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது லக்னம் சொல்லக்கூடிய நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க. நிச்சயமாக 100 நாள்ல நடக்கும். திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, வேலையில இடமாற்றம் வேணுமா, ப்ரொமோஷன் கிடைக்கணுமா, கொடுத்த பணம் திரும்பி வரணுமா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அது ஒன்னொன்னா நீங்க செயல்படுங்க. ஒவ்வொரு 100 நாளைக்கும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். எழுதக்கூடிய நேரம் முக்கியம். தினைக்கும் எழுதணும். ஒரு நாள் கூட கேப் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நம்பர் தினைக்கும் மாறும். உங்களோட எண்ணங்களை மாத்திராதீங்க. எழுதக்கூடிய நேரம் காலை 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. அதே மாதிரி 8 மணிக்கு நீங்க மாத்திக்கணும். 8:06, 8:08 அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கணும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 26. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. இது அனைத்தும் காமனான பொது பலன் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர், பாஸ்வேர்டில் அதிர்ஷ்டமான எண் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடையனும் பிரபஞ்சனம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.